எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்களின் சிம்மாசனம். தந்தத்தால் ஆன ஒரு ஆசனம் பட்டு மெத்தைகளோடு போடப்பட்டு இருந்தது. விளக்கு ஏற்றப்பட்டது. வானம் மழை மேகங்களை அனுப்ப ஒரு பூந்தூறல் பெய்து மதுரையை குளுமையாக்கியது. வெப்பமே தெரியாத அளவுக்கு அடுக்கடுக்காய் மேகங்கள் கவிழ்ந்து கொண்டன. குமரகுருபரர் காப்புச்செய்யுள் ஆரம்பித்தார். எல்லா அரசிகளும் எதிரே வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். மெல்லியதாய் ஒரு நறுமணம் பரவியது. அரசர் அந்த 6 வயது பாலகனையே உற்று பார்த்து இருந்தார். எனக்கு 40 வயது வாழ்க்கை என்பது பற்றி எதுவும் தெரியவில்லை. எது நல்லது எது கெட்டது என்று தெரியவில்லை. நாளை என்ன நடக்கும் என்று அனுமானிக்க முடியவில்லை. ஆனால் நீ 6 வயது பாலகன். உமக்கு அனுமானிக்க முடிகிறதா? உனக்கு கடவுள் தெரிந்து விட்டதா? முருகர் காட்சி அளித்தது உண்மைதானா? முருகர் வந்து போன பிறகு வாழ்க்கை மாறிவிட்டதா? இப்படி வந்து போவது கடவுளா அல்லது எங்கும் உள்ள நிலைத்திருக்கும் உணர்வு கடவுளா? குமரகுருபரா, எனக்கும் மீனாட்சியின் அருளால் மூக்கை பிடித்திருந்த வியாதி ஒன்று நீங்கியது. சளிக்கூடு கழன்று விழுந்தது. மூச்சு முழுமையாயிற்று. உடம்பும் மனசும் புத்துணர்வு பெற்றன. ஆனால் மீனாட்சி வரவில்லை. கண் பார்த்த கற்சிலையாகத்தான் இன்னும் எனக்கு மீனாட்சி இருக்கிறாள். கனவில் கண்டுவிட்டு கத்தவும் எனக்கு விருப்பமில்லை குமரகுருபரா. கடவுளை ஸ்தூலமாக பார்க்க முடியாதா? உன்னை பார்ப்பது போல் மீனாட்சியை தரிசிப்பது கஷ்டமா? கடவுளை பற்றி மனம்தானே சிந்திக்கிறது. மனம் என்பது உடம்பின் சாயல் தானே. மனம் நிறையும் வண்ணம் ஸ்தூல ரூபமாக கடவுளை தரிசித்தவர் யார்? ராமர் ஸ்தூலம் தானே. கிருஷ்ணர் மானுடர் தானே. பரசுராமரும் வாமனரும் உடல் ரூபம் தானே. கடவுள் கனவாக காற்றாக வந்து என்ன லாபம்? அவர் என்னை போல் மனித உருவம் கொள்வாராயின் எத்தனை சந்தோஷம். இந்த திருமலை மன்னனுக்கு அந்த பேரு இல்லையா? அன்னை மீனாட்சி எனக்கு காட்டு. நான் தெலுங்கன்தான். ஆனால் தமிழ் வளர்த்த இந்த மதுரையே எனக்கு சொந்த ஊர். வையை பாயும் மதுரையும் காவேரி பாயும் திருச்சிரபுரமும் எனக்கு வாழ்க்கையாகி விட்டன. மலைக்கோட்டை மாணிக்க விநாயகரையோ மதுரை மீனாட்சியையோ என்னால் மறக்கவே இயலாது. எனக்கு தமிழ் தெரியவில்லை. அதனால் என்ன? தெய்வ பக்தியில் நான் எவருக்கும் குறைந்தவன் அல்ல. மீனாட்சியின் கோவிலை சீர்படுத்தியதன் மூலம் மதுரை மக்களுக்கு நிறைய வாரி வழங்கினேன். மதுரை பெரிய நகரமாகி விட்டது. மதுரையை சுற்றி பல இடங்களில் குளங்கள் வெட்டி ஊரை விஸ்தரித்து விட்டேன். மதுரை ஒரு சந்தோஷமான நகரமாக மாறிவிட்டது. இது மீனாட்சிக்கு புரிகிறதா? அவளுக்கு சந்தோஷம்தானா? தமிழுக்கு இறங்கி தமிழ் கவிதையில் ஈர்க்கப்பட்டு இறைவன் வருவதாக பல கதைகள் இருக்கின்றன. உன் கவிதைக்கு இறங்கி உன் கவிதையை ரசிக்க அன்னை மீனாட்சி வருவாளா? உன்னை பார்க்க வரும் அன்னை என்னை பார்ப்பாளா? குமரகுருபரா, பாலகனே, நான் என் மனசுள் பேசுவது உனக்கு கேட்கிறதா? என் நினைப்பு நியாயம்